நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த வியாழக்கிழமை ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய நலமான பொற்கரங்கள் உங்கள் மேல் இருக்கிறது. உங்களை வாழ வைக்க, உங்களை மேன்மைப்படுத்த, வழுவாதபடி பாதுகாக்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களுக்கு நன்மையையும் கிருபையையும் கொடுப்பதற்கு உங்கள் மேல் ஆண்டவர் மிகுந்த கருணை உள்ளவராயிருக்கிறார். காருண்யம் உள்ளவராயிருக்கிறார். பேரன்புள்ளவராயிருக்கிறார். அவருடைய இரக்கங்கள் 1000 தலைமுறை மட்டும் இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப யோசித்து பாருங்க, இவ்வளவு கருணையும் உங்க மேல பெரிய அன்பு வச்சிருக்கக்கூடிய நல்ல தேவன் உங்களுக்காக இருக்கின்றதுனால நீங்க நல்லா வாழ முடியுங்க. நீங்க நல்லா இருக்க முடியுங்க. உங்க ஆரோக்கிய வாழ்க்கையில, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்க பொருளாதார வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க பயண பிரயாணத்துல, உங்க கல்விகள் அறிவுகள் அடுத்த வாழ்க்கையில, உங்க கையின் பிரயாசங்களுக்கு அடுத்த வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தர் நல்லவரா இருக்கிறாரு. நல்ல கர்த்தர் உங்களை வாழ வைக்க வல்லவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் செய்ததெல்லாம் நன்மைகள். என்ன ஆண்டவர் செஞ்சார் யோசித்து பாருங்க. கண் இல்லாதவங்களுக்கு கண்ணை கொடுத்தாரு, பண் இல்லாதவங்களுக்கு பண்ணு அப்பத்தை கொடுத்தாரு, கையில்லாதவங்களுக்கு கையை கொடுத்தாரு, குஷ்டரோகிகளுக்கு சுகத்தை கொடுத்தாரு, கால் இல்லாதவங்களுக்கு காலை கொடுத்தாரு, உயிரே இல்லாதவங்களுக்கு உயிரை கொடுத்தாரு. யோசித்து பாருங்க. முழுக்க முழுக்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அவர் செஞ்சதெல்லாம் நன்மை. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அவருடைய வார்த்தையை தான் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறார். உங்களை நன்றாய் வைத்துக் கொள்ளும்படி வந்திருக்கிறார். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அநேக தேவ பிள்ளைகள் அவர்களுடைய பிறந்த நாட்கள்ல, திருமண நாட்கள்ல எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்கிறார்கள். மெய்யாகவே உங்களுக்காக ஜெபிக்க நாங்க ரொம்ப உற்சாகமா இருக்கிறோம், ஆசையா இருக்கோம், ஆவலோடு கூடவே இருக்கிறோம். ஆகவே உங்கள் பெயர்களையும் உங்களுடைய திருமண நாள், பிறந்த நாளினுடைய தேதி விவரங்களையும் தெளிவாக எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெளிவாக குறைந்தது 1 மாதத்திற்கு முன்பதாகவே நீங்கள் அனுப்புங்கள். அன்பானவர்களே, குறுகிய காலகட்டத்தில் நீங்கள் அனுப்புவீர்களே ஆனால் உங்கள் பெயர்களை சொல்லி ஜெபிப்பது என்பது சற்று ஒரு கடினமான ஒரு சூழலாக இருக்கின்றது. ஆகவே பேரன்பானவர்களே, 1 மாதத்திற்கு முன்பதாகவே உங்களுடைய விவரங்களை எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். ஒரு சமூக வாழ்வில், சமுதாய வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கும் மக்கள், பல வகையான சூழல்கள் நம்மை சுற்றிலும் காணப்படுகிறது. பல நேரங்களிலே இந்த சமூக சமுதாய வாழ்க்கையில நம்ம ரொம்ப சலிச்சு போயிடுறோம். சூழல்கள் ரொம்ப பேடா இருக்கு. மக்கள் ரொம்ப பேடான மக்களா இருக்கிறாங்க. நான் எப்படி ஜெயிக்க முடியும்? நான் எப்படி வாழ முடியும்? நான் எப்படி வெற்றி காண முடியும்? இவங்கெல்லாம் மாற மாட்டாங்களா? இந்த சமுதாயம் மாறாதா? இந்த சொசைட்டி மாறாதா? இவங்க மாற மாட்டாங்களா, அவங்க மாற மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்மளை ரொம்ப காயப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க யாரையும் மாத்தவே முடியாது. உங்களால யாரையும் மாத்தவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணலாம்? நம்மளை மாத்திக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும்? நல்ல மக்கள் வேணுமா? அதற்கு முதலாவதாக நம்ம இந்த சமுதாயத்தை பார்க்கிற பார்வை, நம்முடைய இந்த சமுதாயத்தை குறித்ததான கண்ணோட்டம், நாம ஒருத்தரை புரிஞ்சிக்கிற விதம், நாம் ஒருவரை அணுகக்கூடிய விதம், நாம் ஒருவரோடு நட்பு கொள்ளக்கூடிய விதம், இது எல்லாமே புனிதமாக, இது எல்லாமே புனிதமானதாக, அன்புள்ளதாக, பாசமுள்ளதாக, பரிசுத்தமானதாக, நல்ல விதமாக இருக்குமேயானால், நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உறவுகள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நட்புகள், நீங்க வியாபாரம் பிசினஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாருமே நல்ல மக்களா தான் இருப்பாங்க. ஏன்னா உங்க பார்வை நல்லா இருக்கு, உங்க பழக்க வழக்கம் நல்லா இருக்கு, உங்க புரிதல் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க ஒருத்தரை புரிஞ்சுக்கிற விதம் அது ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க ஒருத்தரோட பழகுற விதம் அது ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க ஒருத்தரை பார்க்கிற விதம் அது ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க இந்த சமுதாயத்துல வாழ்கின்ற அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. அப்பனா நல்ல மக்கள் தான் உங்க கூட இருப்பாங்க.
பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து இவண்ணமாய் சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். கண்ணுனா இந்த கண்ணை பத்தி இல்லைங்க. பார்த்துட்டு நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? இந்த கண் இல்ல, உங்கள் கண்ணோட்டம். அதாவது உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்க்கிற விதம், உங்க கணவனை நீங்க எப்படி பார்க்கிறீங்க, உங்க மனைவி நீங்க எப்படி பார்க்கிறீங்க, உங்க பிள்ளைங்களை நீங்க எப்படி பார்க்கிறீங்க, அவர்களுடைய கருத்துக்களை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி நல்ல விதமா நீங்க பார்க்கிறீங்களா? உங்க கணவனை பத்தி உங்களுக்கு நல்ல அபிப்பிராயங்கள் இருக்கிறதா? உங்கள் மனைவியை குறித்து உங்களுக்கு நல்ல அபிப்பிராயங்கள் இருக்கிறதா? பிள்ளைகளை குறித்து, சமுதாயத்தை குறித்து, உங்கள் உடன் பிறப்புகளை குறித்து, நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்களை குறித்து உங்களுக்கு நல்ல அபிப்பிராயங்கள் இருக்கிறதா? அப்பா சொல்றாரு, அப்பாவினுடைய வார்த்தை சொல்லுது, அப்படி உன்னுடைய கண்ணோட்டம், நீ பிறரை பார்க்கிற அந்த விதம் நன்றாயிருந்தால் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அது ரொம்ப நல்லா இருக்கும். உன் வாழ்க்கை எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும்னு அப்பா சொல்றாங்க. பாருங்க, ஒரு அரசன் இருந்தானாம். அந்த அரசனுடைய அவையில் ஒரு முக்கியமான ஒரு மந்திரி இருந்தாராம். அந்த மந்திரியினுடைய பெயர் நல்லவன். நல்லவன்னா ஏதோ பேர் மட்டும் நல்லவன் அல்ல. அந்த மந்திரி சமூக சமுதாய மனிதர்களை பார்க்கிற விதம் ரொம்ப நல்லது. அவருடைய பார்வை ரொம்ப நல்லது. அவர் மனிதர்களை குறித்து புரிந்து கொள்ளுகிற விதம் ரொம்ப நல்லா இருக்கும். அவருடைய நடத்தை ரொம்ப நல்லது. அவருடைய நடவடிக்கைகள் ரொம்ப நல்லது. ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல சிந்தனை உள்ள மனுஷன், நல்ல எண்ணம் உள்ள மனுஷன், எல்லாத்தையும் நல்ல விதமா எடுத்துக்கிற ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட நல்லவன் என்று பெயரெடுத்த பேரு கொண்ட அந்த மந்திரிய அரசன் கூப்பிட்டு சொன்னாரு, நல்லவனே, இது மாதிரி எனக்கு ஒரு 10 கெட்டவங்க எனக்கு வேணும். ஒரு முக்கியமான வேலையை நான் செய்யணும். அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு 10 கெட்டவன் வேணும். அதனால நல்லவனாகிய நீ கிராமங்களுக்கு போ, ஊருக்கு போ, தேசத்துக்கு போ, எங்கெல்லாம் போறியோ போ. எனக்கு 10 நாளைக்குள்ள 10 கெட்ட மக்களை, கெட்ட மனுஷங்களை நீ என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்லவனை அரசன் வழி அனுப்புகிறான். 10 நாள் பொறுத்து இந்த நல்லவன் அரசனிடத்துல வருகிறான். இப்ப அரசன் கேட்கிறான், நல்லவனே, உன்னை வரவேற்கிறேன். என்னுடைய வேலையை செய்வதற்கு, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை முடிப்பதற்கு 10 கெட்டவங்களை கேட்டேனே, எங்கே? அப்ப அந்த நல்லவன் சொன்னாராம், அரசே, என்னை மன்னிக்கணும். நீங்க கேட்ட அந்த 10 கெட்டவர்களை தேடி கிராமம் கிராமமாக, ஊர் ஊராக, தேசம் தேசமாக நான் பயணித்தேன். நான் பார்க்கிற எல்லாருமே நல்லவங்களா தான் இருக்கிறாங்க. நாம் பழகிற எல்லாருமே நல்லவங்களா தான் இருக்கிறாங்க. நான் யார்கிட்ட பேசினாலும் அவங்க நல்லவங்களா தான் இருக்கிறாங்க. நான் எந்த ஊருக்கு போய் வித்தியாசமான மனிதர்கள் கிட்ட நான் பேசினாலும் அவங்க எல்லாருமே தேசம், சமூகம், சமுதாயம் எல்லா இடத்துலயும் நல்லவங்களாவே இருக்கிறாங்க அரசனே. ஆகவே என்னால் ஒரு கெட்டவனை கூட இந்த சமுதாயத்துல, இந்த ஊர்ல என்னால கண்டுபிடிக்க முடியல. கெட்டவங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்க முடியல, நான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லவன் சென்று விட்டானாம். அதன் பிறகு அரசன் என்ன செய்தானாம், அந்த அவையில் இருக்கக்கூடிய கெட்டவன் என்ற பேர் கொண்ட இன்னொரு மந்திரியை அழைத்தானாம். அந்த மந்திரியின் பேர் மட்டும் கெட்டவன் அல்ல, அவன் பார்வை கெட்டது, அவன் பழக்க வழக்கம் கெட்டது, அவன் பேச்சு கெட்டது, அவன் நடத்தை கெட்டது, அவன் சிந்தனை, எண்ணங்கள், நினைவுகள், செயல்கள், ஒட்டுமொத்த அவனுடைய முழுமையும் கெட்ட சுபாவங்கள் கொண்ட ஒரு மந்திரி. அந்த மனுஷனை கூப்பிட்டு அரசன் சொன்னாராம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை செய்ய வேண்டியிருக்கு. அந்த முக்கியமான வேலை செய்யறதுக்கு எனக்கு 10 நல்லவங்க வேணும். அதனால நான் உனக்கு 10 நாள் டைம் கொடுக்கிறேன். இந்த 10 நாள்ல கிராமம் கிராமமா, ஊர் ஊரா, தேசம் தேசமா எங்கெல்லாம் போடுமோ அங்கெல்லாம் நீ போயிட்டு எனக்கு 10 நல்லவங்களை நீ கொண்டு வந்து கொடுக்கணும் கெட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு அரசன் அந்த கெட்டவன் என்ற பேர் கொண்ட மந்திரியை அனுப்புகிறான். 10 நாள் பிறகு அந்த கெட்டவன் அரசனை வந்து சந்திக்கின்றான். இப்ப அரசன் அந்த கெட்டவனை பார்த்து கேட்கிறார், கெட்டவனே, எங்கே நான் கேட்ட 10 நல்லவர்கள்? அப்ப அந்த கெட்டவன், அந்த மந்திரி சொல்றாராம் அரசன் இடத்துல, அரசனே, நான் ஊர் ஊரா தேடி பார்த்தேன், ஊர்ல நல்லவங்களா இருப்பாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தா ஊர்ல எங்கேயுமே நல்லவங்க இல்லை.
கிராமம் கிராமமா போனேன், பட்டணம் பட்டணமா போனேன். எங்க போனாலும் யார பார்த்தாலும் கெட்ட மக்களா இருக்கிறாங்க, ஏமாத்துற மக்களா இருக்கிறாங்க, குறை பேசுற மக்களா இருக்கிறாங்க, தப்பான சுபாவம் கொண்ட மனுஷனா இருக்கிறாங்க, கெட்ட கெட்ட பழக்கமுள்ள மனுஷனா இருக்காங்க. ஊர்ல போனாலும், கிராமத்துல போனாலும், தேசத்துல போனாலும், வேற மொழி பேசக்கூடியவங்க கிட்ட போனாலும் ஒஸ்ட் பீப்புளா இருக்காங்க. ஒருத்தன் கூட நல்லவனா இல்ல. ஆகவே தயவு செய்து நம்ம மன்னிச்சிருங்க அரசனே. நீர் கெட்டதான 10 நல்லவன்ல ஒரு நல்லவனை கூட என்னால கொண்டு வர முடியலன்னு சொல்லி அந்த கெட்டவன் என்ற பேர் கொண்ட மந்திரி விலகி போய் விட்டானாம். இப்ப நல்ல தேவன் உங்களை நலமோடு வாழ வைக்க இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார். ஆகவே நம் படைத்த தேவன் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? நல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் நல்லவரா இருக்கிறதுனால நாமும், நம்முடைய பார்வையும், நம்முடைய புரிந்து கொள்ளுகிற விதமும், நம்முடைய சிந்தனையும், நம்முடைய நடவடிக்கைகளும், நம்முடைய நடத்தைகளும் நல்லா இருந்துச்சுன்னா நம்முடைய உடல்நிலை நல்லா இருக்குங்க, நம்முடைய மனநிலை நல்லா இருக்குங்க, நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்முடைய பாதை நல்லா இருக்கும், நல்ல நல்ல மக்கள்லாம் நம்ம கூடவே இருப்பாங்க. இந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும், இனிமையா இருக்கும். இப்படிப்பட்ட மேன்மைகள் பெற்று வாழ இந்த நாள்ல, இந்த காலையில உங்களை மனதார நாங்க வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு பிறந்தநாள் காணக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரி ஏ அருள் தெரேசா, அவங்க இன்னைக்கு பிறந்தநாள் காணவிருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். உங்களுடைய நல்வாழ்வு சிறப்பதற்காக நான் விசேஷமாய் ஜெபம் பண்ண போறேன். நம் அனைவரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இந்த வியாழக்கிழமை ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இந்த காலையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமை ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இன்றைக்கு இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய பலன், சுகம், ஆற்றல், ஆரோக்கியம், ஞான சரீர நன்மை. இன்றைக்கு உடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை முடிக்க வேண்டுமேயானால், பயணிக்க வேண்டுமேயானால், காரியத்தை செய்ய வேண்டுமேயானால், எவைகளையெல்லாம் செய்து முடிக்க வேண்டுமோ அவைகளையெல்லாம் செய்து முடிப்பதற்கான அபார வல்லமைகளும் ஆசீர்வாதமான கிருபைகளும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்து மேன்மைப்படுத்துவீராக. நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல கிருபைகள் உடைய பிள்ளைகள் மேல் இன்றைக்கு பொழியட்டும். அப்பா, உடைய பிள்ளைகள் இன்றைக்கு வளமோடு நலமோடு வாழ்ந்திருக்க நல்ல கண்ணோட்டங்கள் உண்டாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் நீர்த்தாமே விசேஷமாக ஆசீர்வதிக்க வேண்டுமென உடைய பொற்கரத்தில் உடைய பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், வாழ்த்துறோம், மனதார நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். இன்றைக்கு பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற உடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவனே, ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற அப்பா, நீர் உடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கக்கூடிய நாட்களையும், ஆண்டுகளையும், வருடங்களையும் நன்மைகளால் முடிசூட்ட வேண்டுமென உன்னதமான புனிதமான திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மனதார வாழ்த்தி உடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.